வெல்கம் டு ஜிஎம்எல்எஸ் கிங் வழங்கும் மக்கள் கருத்து நிகழ்ச்சி. ஸோ இந்த மக்கள் கருத்து நிகழ்ச்சியில் நம்ம மக்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி தான் கேட்க போகிறோம். எல்லாருக்கும் இந்த சந்தேகம் இருக்குது அவங்களோட லைஃப்பில். என்ன அப்படின்னா, இந்த சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையிலே இல்லை என் லைஃப்பில் வந்து சுதந்திரம் இருக்கா, சந்தோஷம் இருக்கா, நிம்மதி இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் இல்லை ப்ரோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு ஆக்சுவலாக என் லைஃப்பில் வந்து பலவிதமான வழிகள், பலவிதமான பேர்களை பார்த்துருக்கேன். ஸோ நிறையா கஷ்டங்கள் வந்து லைஃப்பில் இருக்க தான் செய்யும். உண்மையிலே வந்து நம்ம சுதந்திரமாக ரொம்ப நிம்மதியாக இருக்கணும்னா நம்மளுக்கு என்னென்னலாம் வேணும், நமக்கு என்னென்னலாம் ஆசைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்து நம்ம மக்கள்கிட்ட கேட்க போகிற கேள்வி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு முழுக்க நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கலாம். என்னதான் வந்து நாட்டில் வந்து சுதந்திரம் கிடைச்சாலும் என் லைஃப்பில் இந்த விடுதலை இல்லைப்பா, எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு முடியவே மாட்டுது, எனக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் என் லைஃப்பில், இதெல்லாம் தேவை எனக்கு அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க? இல்லை ப்ரோ, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா பண்ணிகிட்டே தான் இருப்போம் கடைசி வரைக்கும். ஒரு ஏஜ் வரைக்கும் எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டு இருக்குது. இப்போதைக்கு நான் இப்போது ஒரு எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வேலைக்கு வேணும். ஷார்ட்டான ஒரு கோல் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறோம். நம்ம வேணும்னு நினச்சா கிடைக்க போகிறதில்ல. ஹார்ட் ஒர்க் நம்ம ஒர்க் பண்ணுறோம், அது கிடைக்கும், அவ்வளோதான். இது வரைக்கும் நான் ஒரு ஏஜில் இப்போ நான் ஒரு ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் வேணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன். காலேஜ் படிக்கும்போது நல்ல காலேஜ் படிச்சிருக்கணும், ஒரு என்விரான்மெண்ட்டு இருக்கணும்னு நினச்சிருப்பேன். அதனால் நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அது மாறிட்டே தான் இருக்கும். எனக்கு இப்போ கேட்டிங்கன்னா எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. ஐம் ஓகே வித் வாட் ஐம் ஹேவிங், அவ்வளோதான். ஏற்றுக்கிட்ட பழகிட்டேன், எது நம்மளுக்கு பிடிக்குமோ அதை ஏற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். நம்ம வாழ்க்கையில் இதுதான் வேணும், இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இருந்தாலும் அது கிடைக்காது. அக்செப்டன்ஸ் இஸ் த பெஸ்ட் வே டு லிவ். நம்ம ஒர்க் பண்ணலாம், நம்ம கண்ட்ரோலபிள் திங்ஸில் நம்ம ஒர்க் பண்ணலாம். அன்கண்ட்ரோலபிள் திங்ஸில் இப்போ விதி, கடவுள், அதெல்லாம் அன்கண்ட்ரோலபிள் திங்ஸு. கண்ட்ரோலபிள் திங்ஸ்னால் நம்ம ஒரு ஒழுங்காக கரெக்டாக இருக்கணும். நான் ஒர்க் பண்ணுறேன், பார்க்கலாம் கிடைக்குதானு, அவ்வளோதான். லைஃப்பில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? நிம்மதியாக இருக்கேன். சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியல, நிம்மதியாக இருக்கேன். அந்த நிம்மதி எதுலேருந்து வருது உங்கள் லைஃப்பில்? போதுன்ற மனப்பக்கம் இருக்குது, அது நிம்மதி கொடுக்குது. போதும், நம்ம மைண்டு, நம்ம ஹார்ட்டு, நம்ம கண்ட்ரோலபிள் திங்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ ப்ரோ, சூப்பர், நல்லா பேசுனீங்க. நாட்டில் என்னதான் வந்து சுதந்திரம் கிடைச்சாலும் நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு சுதந்திரமே இல்லை, நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், நிறையா அனுபவப்பட்டிருக்கேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, இதெல்லாம் இருந்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படின்னா என்னென்னலாம் வேணும்? எல்லாம் அந்தந்த டைமுக்கு தான்ப்பா. முதல்ல ஒரு வண்டி இல்லைன்னு கஷ்டப்பட்டோம். வண்டி வரும்போது அதுக்கான வேலைக்கு போகும்போது நம்மளுடைய ஏஜ் அதிகமாகிடுது. பணத்துக்காக ஓடுறதுல தான் மெயினான விஷயமே நம்ம சுதந்திரம் பாதிக்கப்படுறது. நீங்கள் கரெக்டாக படித்து கரெக்டாக செட்டில் ஆயிருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. மிஸ் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தேடும் போது எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். நமக்கு வீட்டில் சப்போர்ட் இருந்ததால் எதுவும் பெருசாக கஷ்டமாக படல. பெருசாக சம்பாதிக்கலைன்னா கூட வீட்டில் எல்லா இடத்துலையும் நமக்கு கூட இருந்ததால் எந்த விஷயமும் கஷ்டம் இல்லை. நிம்மதியாக இருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில்? எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். ஒரு கேர்ளாக இருந்துட்டு ஒரு ஈவினிங்கில் ஒரு நைட்டில் ஒரு சேஃபாக போக முடியலல்ல, தனியாக இருந்துக்கிட்டு. இண்டிபெண்டன்ஸ் கண்ட்ரின்னு சொல்லியும் நம்மளுக்கு ஒரு பேரியர் வைக்கிறாங்களே வீட்டில். இந்த மாதிரி கேர்ள்ஸாக இருந்துட்டு இப்படி போகக்கூடாது, நைட்டில் ஏதாவது ஆகிடும், லைக் எதுவுமே ஆகலைனாலும் ஒரு வேலை ஆகிடும் அந்த மாதிரி சொல்லுவாங்களே. அது வந்து இன்னும் நம்ம கண்ட்ரியில் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அது வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். கஷ்டம்னா எல்லாமே கஷ்டம்தான்ப்பா. நம்ம இஷ்டப்பட்டு எந்த வேலை செஞ்சாலும் சந்தோஷமாக செய்யலாம். கஷ்டம் நினச்சா நீ எழுந்து கிளம்புறதே கஷ்டம்தான். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. கஷ்டம் இருக்க தான் செய்யும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கணும். கஷ்டத்தை நீக்கினா தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். தேவைகளை சுருக்கிட்டா சந்தோஷமாக இருக்கலாம். நீ இன்னும் தேவைகள் அதிகமான, இப்போ நான் பைக் வச்சுருக்கேன், காருன்னு போனால் ஆசைகள் அதிகமாகுது, நீ அதுக்காக ஓட வேண்டியது இருக்கும். இருக்கிறது போதும்னு மன நிறைவாக வாழ்ந்தால் வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம். உடல் ஆரோக்கியம் வந்தோம்னா அது பெரிய சொத்து. நம்ம பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு உங்களை ஃப்ரீடமாக விடுறாங்களா? என் பேரண்ட்ஸ் வந்து
சப்போர்ட்டிவ் தான். பட் நிறைய பேரோட என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்ப்பேன், அவங்க வீட்டிலலாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கலன்னா அவங்க ஒரு ஸ்மால் சர்க்கிள்குள்ளேயே இருந்துட்டு அவங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. எந்த மாதிரியான ஃப்ரீடம் கொடுக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஃப்ரீடம்னா எதுவுமே கண்டுக்காம அப்படி விடுறது பேர் ஃப்ரீடம் இல்லை. ரொம்ப அவங்கள கம்ப்ரெஸ் பண்ணாமல் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாலே இட்ஸ் மோர் தேன் எனஃப். பணத்துக்காக ஓடுறதுல மட்டும்தான் அந்த நிம்மதி கூட தொலையுது. இது போதும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டா எந்த பிரச்சனையுமே கிடையாது. பொதுவாகவே பசங்களோட வாழ்க்கையிலே வந்து நிறையா அந்த ஏற்றுக்கிற தன்மை அப்படின்னு ஒன்று இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து பெற்றவங்கள டிபெண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா பெற்றவங்க வந்து நம்மளை டிபெண்ட் பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ வந்து அந்த கட்டத்தில் நீங்கள் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. பணம்ன்ற விஷயத்துக்கோ இல்லை இந்த வேலைன்ற விஷயத்துக்கோ நம்மளுக்கு பெருசாக தயாராகலை. வீட்டில் எல்லா சப்போர்ட்டும் கிடச்சதால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சோம். ஆனால் இதுக்கப்புறம் நீ தான் பார்க்கணுன்னும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த நேரத்தில். ஏன்னா இது வரைக்கும் ஜாலியாகவே இருந்துட்டு டக்குன்னு ஓடணுன்னும் போது நம்ம படித்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற வேலைக்கு போகணும். இல்லை நம்ம உடம்புல அந்த சுறுசுறுப்பு இல்லை, வேறு ஏதாவது வேலையை தேர்ந்தெடுத்தோம்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? இது வேணும் எனக்கு, இப்போதைக்குன்னு இது எனக்கு தேவை அப்படின்னா ஏதாவது? இப்போ வாடகை வீட்டில் இருக்கோம், வாடகை இல்லாமல் ஒரு சொந்த வீடாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதான். இது தனியாக ஒரு டிபெண்ட் பண்ணி இதுதான் பெரிய சேலஞ்சு. நம்ம சாப்பிட்டது போக வீட்டு வாடகை கொடுக்குறது தான் பெரிய கஷ்டம். ஓகேண்ணா, நல்லா பேசுனீங்க. தேங்க்யூ.